ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான முறுக்கு பண்ண போகிறோம். இந்த முறுக்கு வந்து ரொம்ப மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம 2 மாகாணி அரிசி பச்சை அரிசி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசியை எடுத்து வறுத்து போட்டுக்கலாம். அது மாதிரியே 1/2 கிலோ உளுந்து எடுத்து அதையும் கூட வறுத்து சேர்த்துக்கலாம். 300 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் இதை கூட சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்றாக்கி நம்ம கலந்து மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான உப்பை வந்து ஒரு தண்ணியில் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு எள்ளு போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இந்த அரைச்ச மாவில் நம்ம எள்ளு போட்டு அந்த உப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். இது கூட நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யை அதுக்கும் முக்கியமாக ஓமமும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முறுக்கு ரொம்ப வாசமாக இருக்கும். நாங்கள் ஓமம் பின்னாடி சேர்க்குறோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஓமம் அப்படி கையில் நல்லா தேய்ச்சி போடும் போது தான் நல்லா வாசமாக இருக்கும் முறுக்கு. இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டிலேயே ஆன சுத்தமான கடலை எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம வந்து இப்போ டேரெக்டாக கூட நம்ம முறுக்கு பூஞ்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒரு கரண்டியில் நம்ம முறுக்க மாவு இது மாதிரி நல்லா பூஞ்சிக்கலாம். எந்த மெத்தடு உங்களுக்கு நல்லா இருக்குமோ அதுக்கு ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி முறுக்கு பூஞ்சி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும் போதெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கடையில் போய் வாங்க போனோம்னா பொரிச்ச எண்ணெயிலே திரும்ப திரும்ப பொரிச்சு கொடுத்துருப்பாங்க. அது எந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்னு தெரியல. ஆனால் இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடை செஞ்சு பாருங்கள். நல்லா முறுக்கு சூப்பராக வந்துடும். நன்றி.